நம்ம எதிர்ச்சா பைக்ல போயிட்டு சொல்ல ஒருத்தர் இந்தியன் ஃபிளாக சைக்கிள்ல மாட்டி டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. கண்டிப்பா இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டோம். எங்க சார் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டா, நான் கல்கட்டா டு சென்னை வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா சைக்கிளே டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னா போல. அது மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்லையாங்க, சிங்கப்பூர், தாய்லாந்து இது மாதிரி நிறைய நாடுகளில் வந்து நான் சைக்கிளே டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்து. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஏஜை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. நான் நினைச்ச ஒரு 60 இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சேன். 74 முடிஞ்சு 75 வரப்போகுதுன்னாருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், நீங்க என்ன பண்றீங்கன்னு அவர் என்ன திருப்பி கேட்டாரு. இந்த மாதிரி வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபார்மிங் பண்றேன் சார் அப்படின்னு வந்து சொன்னேன். பயங்கரமா நம்மளை பாராட்டி தள்ளிட்டாரு. முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் மட்டும்தான் விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொன்னா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் நம்மளை பாராட்டி இருக்காருன்னு நினைக்க சொல்ல பயங்கர சந்தோஷமா இருக்கு. மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டாலேருந்து கிட்டத்தட்ட சென்னை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயே வந்து ரைட் போகிறாரு. ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயே வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ்